الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவற்றை சீரான முறையிலே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சட்டாக பின்பற்றி வாழ்ந்த தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியுங்கள், தபவு தாபியுங்கள், மறுமை வரைக்கும் இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லிமான மூமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதரும் நமக்கு என்னென்ன நல்ல விடயங்களை ஏவிருக்கிறார்கள் அந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொண்டும் என்னென்ன விடயங்களை விட்டு நம்மை தடுத்திருக்கிறார்கள் அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகுவார்களா என்ற ஒரு வசனத்திலும் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களில் ஈமான் உள்ளவர்களும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா பல அந்தஸ்துகளால் உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா அறிவின் உயர் பெருமானத்தை, அறிவு பெற்றவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்திலே நாம் அறிவு என்று அல்லது கல்வி என்று கற்கைகள் என்று பல விடயங்களை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். சில விடயங்கள் மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறது, சிலது பிரயோசனமற்ற கல்வியாக இருக்கிறது, சிலது மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறது, சிலது அவனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பிரயோசனமான அவனுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறது. இன்னும் சில கல்விகள் அவனுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய, தக்குவாவை பாதிக்கக்கூடிய கல்விகளாகவும் சில கல்விகள் இன்றைக்கு சமூகத்திலே காணப்படுகின்றன. சில கற்கைகள் அவற்றை படிப்பது ஹலாலான நிலை, இன்னும் சில கற்கைகளை படிப்பது ஹராமான நிலை என்றும் சில விடயங்களை நாம் காண முடியுமாக இருக்கிறது. சில விடயங்களை படிப்பதற்கு மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது, நன்மை அளிக்கப்படுகிறது, இன்னும் சில விடயங்களை படித்துக் கொள்வதனால் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற நிலை என்று நாம் கல்வியினுடைய வகைகளை, அறிவின் வகைகளை பல்வேறுபட்ட அமைப்பிலே நாம் காண முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதன் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கான, அதை தேடிக்கொள்வதற்கான நமக்கு தேவையான அறிவை, கல்வியை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய சமூகத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு, அதனுடைய இருப்புக்கு, பாதுகாப்புக்கு, அதன் முன்னேற்றத்துக்கு தேவையான அறிவை, கல்வியை பெற்று அதிலே நாங்கள் கவனம் செலுத்துவது தனிநபர் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சில கடமைகள், சில அவசியப்பாடுகள் இருக்கின்றன என்ற அந்த உண்மையை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய குறித்த இந்த சூழலுக்கு தேவையான, அதற்கு தேவையான, நம்முடைய சமூகத்துக்கு தேவையான துறை சார்ந்தவர்களை உருவாக்குவதற்கு தேவையான விடயங்களில், அப்படியாப்பட்ட கல்விகளில் அப்படியாப்பட்டவர்கள் உருவாக்கப்படுவது என்பதும் சமூகத்துக்கு தேவையான பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியிலே நாம் நோக்கின்ற பொழுது முதலாவது அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லிமும்
கட்டாயம் பெற்றிருக்க வேண்டிய கல்வி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொருவரும், கலிமாவை சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் பெற்றிருக்கணுமான கல்வி இருக்கிறது. அவனுடைய மறுமை வாழ்விலே அவன் வெற்றி பெறுவதற்கு தேவையான கல்வியாக இருக்கிறது. அவன் கபருக்கு சென்றால் அவனுடைய ரப்பை பற்றி அன் ரப்பிஹி வதீனிஹி வநபியிஹி அவன் கேட்கப்பட இருக்கிறான். அந்த கேள்விகளுக்கு அவன் சரியாக பதிலளிப்பதாக இருந்தால் அவன் அது பற்றி அந்த கல்வியில் அவன் தெளிவு நிலையோடு வாழ்ந்தால்தான் அவனுக்கு அங்கு விமோசனம் பெறலாம். எனவே ஒரு முஸ்லிம் கலிமா சொன்னவன் பெற்றிருக்க வேண்டிய அத்தியாவசிய கல்வியாக இந்த கல்வி காணப்படுகிறது. இதற்கு அப்பால் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அல்லாஹு தஆலா அவனுக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்ற விடயங்களை அவன் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான விடயங்களை படிப்பதும் அவனுக்கு அத்தியாவசிய கல்வியாக இருக்கிறது. அவன் நாளாந்தம் நிறைவேற்றுகின்ற தொழுகையாக இருக்கலாம், வருடாந்தம் பிடிக்கின்ற நோன்பாக இருக்கலாம், அவனுடைய சொத்திலே செய்கின்ற ஜகாத்தாக இருக்கலாம், இன்னும் பல கடமைகள் உண்டு. இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற அந்த கடமைகளை பற்றிய விடயங்களை, அதனுடைய சட்ட திட்டங்களை படிப்பது என்பது அவனுக்குரிய அத்தியாவசிய கல்வியாக இருக்கிறது. அதே போன்று அவன் மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு என்னென்ன விடயங்களை தடுத்திருக்கிறான், என்னென்ன விடயங்களை அல்லாஹ் தஆலா என்னை விலக்கி இருக்கிறான் என்ற அந்த அறிவை, அந்த கல்வியை அவன் பெற்றிருப்பது என்பதும் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் பெற்றிருக்க வேண்டிய அத்தியாவசிய கல்வியாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு முஸ்லிம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டிய பகுதி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அடுத்த அம்சமாக இந்த மார்க்கத்தை துறைபோக கற்றவர்கள், சமூகத்துக்கு தேவையான உலமாக்கள், ஃபுகஹாக்கள், மார்க்க தீர்ப்புகள் வழங்குகின்ற முஃப்திகள் என்று இவற்றை உருவாக்குகின்ற சமூக கடமை அந்த ஃபர்து கிஃபாயா ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கிறது. இந்த கடமைகள் இன்றைய காலத்திலே நம்முடைய சூழலிலே அரபு மதரசாக்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன, மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த விடயங்கள் முறையான முறையிலே திட்டமிடப்பட்டு சரியாக, அமானிதமாக, பொறுப்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய மிக பெரும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை நேர்வழியில் நிலைத்திருக்க தேவையான திறமையானவர்கள் அங்கு உள்வாங்கப்பட வேண்டிய கட்டாயமும் அங்கு இருக்கிறது. அதே போன்று மனிதன் இப்படியான சூழ்நிலையில் அந்த பொறுப்பை மதரசாக்கள் நிறைவேற்றுகின்ற அந்த சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு அதிலும் பல வேறுபட்ட சவால்களை காணுகிறோம். நாம் காலத்தினுடைய சூழ்நிலைக்கேற்ப பல்வேறுபட்ட கல்விகள் அங்கு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சிலருடைய சிந்தனை உலகத்தில் உள்ள எல்லா கல்விகளையும் மதரசாவிலே வந்து நுழைவிக்க வேண்டும் என்ற நிலையில் அப்படியான சிந்தனை போக்கில் சமூகத்தில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே அங்கு படிக்கின்ற மார்க்கத்தை படிப்பதற்காக சென்றவர்களின் திறமைகள் காணப்படுகின்ற பொழுது, திறமைகள் வெளியிலே விளங்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய துறைகள் திசை திருப்பப்படுகின்ற நிலையையும், அப்படி வழிகாட்டப்படுகின்ற ஒரு சூழலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வேறு துறைகளை சார்ந்தவர்கள் அந்த துறையிலே மேலோங்கி செல்வதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டாலும் இந்த துறையில் செல்லக்கூடியவர்கள் மாத்திரம் இப்படி வேகமாக திசை திருக்கப்படுவதற்கான சிந்தனைகள் சமூகத்திலே நுழைவிக்கப்படுகின்ற நிலையை நாங்கள் காணுகிறோம். இது என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது? சமூகத்திலே திறம்பட கற்ற உலமாக்கள் இல்லாமல் போகின்ற பொழுது, திறமையானவர்கள், மார்க்கத்தை ஆள கற்றவர்கள் இல்லாமல் போகின்ற பொழுது, நபிகளார் சொன்னதை போன்று உலமாக்கள் இல்லாத காலம் வந்து மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திலே ஃபத்வாக்கள் கேட்டு அறிவில்லாமல் ஃபத்வாக்கள் வழங்கி அவர்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கும். இப்படியான நிலைமைகள் தொடர்ந்தால் என்ற அந்த செய்தியை இந்த தலைப்போடு சேர்த்து நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க அறிவு என்பது, மார்க்கத்தை படிப்பது என்பது அது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மார்க்கத்தினுடைய விடயங்களை தேடி செல்வது என்பது ஒரு அருமையான, வித்தியாசமான, அழகான ஒரு இபாதத். அது ஒரு அருமையான இபாதத்தாக இருப்பதனால் தான் மனிதன் அதை பிழையான நோக்கத்திலே இஹ்லாஸை தவறவிட்டு பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்குமாக அவன் மார்க்கத்தை படிப்பான் என்றிருந்தால், மார்க்கத்தை தேடுவான் என்றிருந்தால், அவன் நரகத்திலே கடுமையான தண்டனைகளை கொண்டு வேதனைப்படுத்தப்படுகின்ற எச்சரிக்கைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றிருந்தால், இது முக்கியமான ஒரு இபாதத், இஹ்லாஸோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பகுதி என்ற அந்த செய்தியையும் நாம் இந்த இடத்திலே நம்முடைய நினைவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு சாதாரண பொதுமகனாக இருக்கின்ற நிலையிலே எனக்கும் மார்க்க அறிவுக்கும், மார்க்கத்தினுடைய மஜ்லிஸ்களுக்கும், மார்க்கத்தினுடைய அந்த சபைகளுக்கும் எனக்கும் அதற்கும் மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்பு என்ன? எனக்கும் அதற்கும் மத்தியில் இருக்க வேண்டிய உறவு என்ன? நான் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்கிறோம்? இப்படி இருப்பது நமக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் நாம் நம்முடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டிய கட்டாயப்பாடில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற சூழல் ஒரு பயங்கரமான சூழல். அன்புக்குரியவர்களே, சமூக எண்ணக்கருக்கள், மனித நடத்தை கோலங்கள் எல்லாம், சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிக வேகமாக
அதிகமாக மாறி வருகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காணுகின்ற இடங்களெல்லாம் பாவங்களால் மலிந்து கிடக்கின்ற அவைகளுக்கு வக்காலத்து வாங்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையை மறுத்து வாழ்பவனை போன்று மறுமையை மறந்து வாழுகின்ற அளவுக்கு உலக மோகங்கள் மனித சிந்தனையில் அப்படியே ஆழ விதைக்கப்பட்டு உலக மோக கவர்ச்சியில் மனிதன் வேகமாக இழுக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய சிந்தனைகள், கீழேத்தேயவாதிகளுடைய சிந்தனைகள் அல்லது நாசிகர்களுடைய சிந்தனைகள் என்று அவர்களுடைய திட்டங்களால் சிந்தனை போர்கள் மிக பரந்த அளவிலே ஊடகங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு கால சூழ்நிலையில் ஒரு சாதாரண பொதுமகனாக இருந்து கொண்டு நாம் நம்முடைய ஈமானை அதிகரிக்கின்ற விடயத்திலே, நம்முடைய தக்குவாவை பலப்படுத்துகின்ற விடயங்களிலே, இஸ்லாமிய விழுமியங்களை அதன் பண்பாடுகளை ஊர்ஜிதப்படுத்துகின்ற பணிகளிலே அடிக்கடி நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் நம்முடைய உள்ளத்தை ஈமானிய போதனைகள் தொடவில்லை என்றிருந்தால், ஈமானிய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தை தொட்டுக்கொண்டு இருக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைமை ஆபத்தானதாக மாறிவிடப் போகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இப்படியான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அல் குர்ஆனுடைய அசுன்னாவினுடைய அந்த ஒளி, அந்த பிரகாசம் நம்முடைய உள்ளத்துக்கு அடிக்கடி பிரகாசத்தை கொடுத்து கொண்டு நம்முடைய ஈமானை தக்குவாவை புதுப்பித்துக் கொண்டு அடிக்கடி அதன் அவசியப்பாடோடு வாழ வேண்டிய ஒரு சூழலில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இப்படி மார்க்க விடயங்களில் மார்க்கத்தை படிக்கின்ற இந்த சபைகளில் கலந்து கொள்வதில் ஒரு ஆர்வத்திலே ஒரு பலவீனத்தை நாங்கள் காணுகிறோம். மக்களிடத்திலே ஒரு பொடுபோக்கை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு காரணம் நாம் இந்த முக்கியத்துவத்தை உணராமல் நாங்கள் சற்று தூர போய்விட்டோம் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்னொரு பகுதியாக இப்படி மார்க்கங்கள் பேசப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் நினைவுபடுத்தப்படுகின்ற அப்படியான சபைகளில் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற வெகுமானங்கள், பரிசுகளை நாங்கள் ஏதோ மறந்தவர்களை போன்று ஆகிவிட்டோம் என்பதும் இதற்குரிய இன்னொரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா." உங்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? மனித சமூகத்திலே மிக சிறந்தவர்கள், உயர்வானவர்கள் யார் தெரியுமா? யார் அல் குர்ஆனுடைய அறிவோடு வாழ்கிறார்களோ, யார் அல் குர்ஆனுடைய அறிவை பெற்று வாழ்கிறார்களோ, யார் அல் குர்ஆனை படிக்கிறார்களோ, அதனை படித்துக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் தான் மனித சமூகத்தில் உயர்வானவர்கள், மிக சிறந்தவர்கள் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றிருந்தால், அல் குர்ஆனை படிக்க படிக்க அல்லாஹ் சொல்லுகின்ற கைரானவர்களாக நானும் நீங்களும் மாறலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல் குர்ஆனை உடையவர்கள் என்பது, அல் குர்ஆனுடைய வசனங்களோடு தொடர்புடையவர்கள் என்பது, அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் அடைந்து கொள்வதற்கு அல் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கின்ற, அதனை ஆய்வு செய்கின்ற, அதனோடு அப்படியான மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை நம்மிடத்திலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்திலே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதிலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை தமக்கு மத்தியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றிருந்தால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸகீனத்து இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அல்லாஹ் தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த மலக்குமார்களிடத்திலே இந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். என்ன, நாம் ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற ஒரு மஜ்லிஸிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறோம். நாம் படித்த தலைப்பு தான், எனக்கு தெரிந்த தலைப்பு தான், நான் இந்த தலைப்பில் 1000 ஹதீஸ்கள் தெரிந்திருக்கிறேன் தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய வேதம் பேசப்படுகின்ற ஒரு சபையிலே நான் கலந்து கொள்வேன் என்றிருந்தால், அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிச்சயமானது, உறுதியானது. அல்லாஹ்வுடைய சகீனத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மலக்குமார்களோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியம். இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவரோடு அல்லது ஒரு விளையாட்டு வீரனோடு ஒன்றாக இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுல எவ்வளவு பெருமைப்படுறோம். அது எத்தனை பேருக்கு சேவை பண்றோம்? மலக்குமாரோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியம் யாருக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே? அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசுகின்ற சபைகளிலே உட்காரக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா? என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாதா?
இவ்வளவு அருமையான பாக்கியங்களை நாங்கள் ஏதோ மறந்தவர்களை போன்று அல்லது தெரியாதவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதன் முக்கியத்துவங்களை, இதனுடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமா, மார்க்கத்தை தேடக்கூடியவனுக்காக, மார்க்கத்தை படிக்கக்கூடியவனுக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல நிறைய பாக்கியங்களை சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்துக்கு வந்து அங்கு 2 வசனங்களை ஓதுகிறான் அல்லது 2 வசனங்களை படிக்கிறான் என்றிருந்தால் நபிகளார் அன்றைக்கு இருந்த மிக பிரபலமான சந்தையை சொல்லி சொன்னார்கள். அந்த சந்தைக்கு சென்று இவ்வளவு அன்றைக்கு இருந்த மிக பெருமதியான ஒட்டகத்தை சொல்லி சொன்னார்கள். அப்படியான 2 அவனுக்கு லாபமாக கிடைப்பதை விட, வாங்கிக் கொண்டு வருவது அல்ல, வாங்கிக் கொண்டு வருவது அல்ல, அப்படியான 2 லாபமாக கிடைப்பதை விட அவன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து 2 வசனங்களை ஓதுவது, 2 வசனங்களை படிப்பது அதை விட பெருமதி மிக்கது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, நமக்கும் பள்ளிவாசலுக்கும் நமக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற சபைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாங்கள் எதனை பெருமதியான இடத்திலே வைத்திருக்கிறோம்? நம்முடைய 50 ரூபாய் லாபத்தை இதைவிட பெருமதியானதாக மாற்றிவிட்டோமே. நம்முடைய 500 ரூபாய் லாபத்தை இதைவிட பெருமதியானதாக மாற்றிவிட்டோமே. அன்புக்குரியவர்களே, இதன் பெருமதிகளை நாங்கள் உணர வேண்டும். அது மட்டுமா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி மார்க்கத்தை படிக்கக்கூடியவனுக்காக, மார்க்கத்தை தேடக்கூடியவனுக்காக இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மலக்குமார்களாக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கின்ற இனங்கள், ஏன் கடலிலே வாழக்கூடிய மீன் உட்பட, கடலிலே வாழக்கூடிய மீன் உட்பட என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறது என்றிருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய வாக்கியம். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று, நான் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டும் என்று அத்துணை உயிரினங்கள் எனக்காக பாவ மன்னிப்பு தேடும் என்றிருந்தால், இந்த பாக்கியத்தை நான் தவறவிட்டு வாழுகிறேன் என்றிருந்தால், இந்த பாக்கியத்தை நான் உதாசீனப்படுத்தி வாழுகிறேன் என்றிருந்தால் என்னை விட துப்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, அது மட்டுமா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி மார்க்கத்தை தேடக்கூடியவன், மார்க்கத்தை படிக்கக்கூடியவன், அவனுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை இலேசுபடுத்தி கொடுப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படி நாம் அடுக்கடுக்காக நிறைய பாக்கியங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். நபிகளார் நிறைய சிறப்புகள் சொன்னார்கள். இப்படி மார்க்கம் பேசுகின்ற, மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸ்கள், அவைகளில் நாம் கலந்து கொள்வதில் நாம் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த அந்த ஆயுள் நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நாம் நேரம் கொடுக்கவில்லை என்றிருந்தால் நமக்கு நஷ்டம்தான் நமக்கு வரப்போகிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து வாழக்கூடிய நாங்கள், அதனை ஆசை வைத்து வாழக்கூடிய நாங்கள், இப்படியான மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டு அல்லாஹ் வாக்களித்த அந்த பாக்கியங்களையும் அந்த கூலிகளையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டுமா? இல்லை அன்புக்குரியவர்களே, நாம் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய விடயத்திலே நாம் சரியாக நடந்து கொள்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் வெகுமதிகள் நமக்கு இருக்கின்றன என்பதில் சந்தேகம் கிடையாது. நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்திலே, இப்படியாப்பட்ட மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்கின்ற விடயத்திலே நாம் எந்நிலையில் இருக்கிறோம் என்பதையும் நாம் சற்று நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் பிறந்த இந்த ஊருக்கு அல்லாஹ் அருள்மிக்க ஒரு ஊராக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நாம் வரலாற்றை பிரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த நம்முடைய ஊரிலே பள்ளிக்கூட நேரங்களில் அல்லது மார்க்க வகுப்புகள் நடத்தப்படுகின்ற அந்த நேரங்களில் ஏனைய எந்த பாட வகுப்புகளும் நடைபெறக்கூடாது என்று எழுதப்படாத சட்டம் போல் பேணி பாதுகாக்கப்பட்ட ஒரு ஊர். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னர் எந்த ஒரு வீட்டிலேயும் 3-4 கிதாபுகள் ஓதாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மார்க்க அறிவிலே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதில் அந்த அளவு ஆர்வம் செலுத்தப்பட்ட பாக்கியமிக்க ஊர். அன்புக்குரியவர்களே, இதனுடைய விளைவாக நாம் பார்க்கலாம், சமூகத்திலே இந்த நாட்டுக்கு தேவையான மார்க்கமும் ஒழுக்கமும் மிக்க புத்திஜீவிகளை, சமூக தலைவர்களை உருவாக்கிய அந்த ஊராக நம்முடைய ஊர் திகழ்ந்திருக்கிறது என்றிருந்தால், அப்படியாப்பட்ட நிலைமைகள் உருவாகுவதற்கு அன்றைக்கு மார்க்க அறிவோடு மார்க்க தொடர்போடு இருந்த அந்த நிலைமைகள் அப்படியாப்பட்ட அருள்மிக்க பாக்கியங்களை நமக்கு செய்திருக்கின்றன என்பதை நாம் வரலாற்றை விரட்டி பார்க்கின்ற பொழுது அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இதிலே ஒரு அசமந்த போக்கையும் பொதுபோக்கு நிலையையும் நாம் சமூகத்தில்
சமூகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களுக்காக, மக்களிடத்திலே வளர்ந்து வருகின்ற வருடத்திலே வந்திருக்கக்கூடிய மாற்றங்களுக்காக, அவர்களிடத்திலே இருக்கின்ற பிறழ்வுகளுக்காக நாங்கள் கை செய்தப்படுகிறோம். அதற்காக தலையிலே கை வைக்கிறோம். திருத்துவதற்கு வழி எங்கு இருக்கிறது? எங்கு போய் என்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதென்று நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கே இப்படி என்றிருந்தால் இன்னும் 10 வருடங்கள் என்னுடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன என்று ஒவ்வொருடைய உள்ளமும் அப்படியே பதற்றத்தோடு துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை யாராலும் மறுக்க முடியாத அன்புக்குரியவர்களே, இப்படியான பிழையான பழக்க வழக்கங்கள், பிழையான பாவனைகள் என்று மலிந்து வருகின்ற யாருடைய பிள்ளை இன்னாருடைய பிள்ளையா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கெல்லாம் இந்நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது என்றிருந்தால் இதற்கெல்லாம் காரணம் என்ன அன்புக்குரியவர்களே? பிள்ளைகளிடத்திலே அடிப்படையிலே விதைக்கப்பட வேண்டிய ஈமானையும் தக்குவாவையும் வளர்ப்பதில் நாம் செய்த ஓட்டை, நாம் ஈமானை தக்குவாவை சரியாக படிப்பதில், இப்படியாப்பட்ட இடங்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் நடந்து கொண்ட பொடுபோக்கும் கவனையினமும் தான் இப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் பாட ஆசிரியர்களுடைய கவலை, மாணவர்களுடைய பாடத்திலே, அவர்கள் இஸ்லாம் பாடத்திலே இத்தனை வீதமானவர்கள் இவ்வளவு பலவீனமான புள்ளிகளை பெறுகிறார்கள் என்று புலம்புகிறார்கள் அன்புக்குரியவர்களே. இப்படியாப்பட்ட நிலைமையிலே இப்படியான வீழ்ச்சிகள், அவர்களுடைய மார்க்க அறிவிலே வீழ்ச்சி வந்திருக்கிறது, ஒழுக்கத்திலே வீழ்ச்சி வந்திருக்கிறது. இப்படியான நிலைமைகள் வருகிறது என்றிருந்தால் நாம் இதற்கான காரணத்தை நாம் சற்று பார்க்க வேண்டும். நாம் இப்படியாக இருக்கிறது, என்ன செய்வது என்பதை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் இது எப்படி வந்தது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். எப்படி தீர்க்கலாம் என்பதற்கான சரியான வழி என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அன்புக்குரியவர்களே, நாங்களே தான் வெள்ளம் வருவதற்கான அணையை உடைத்து விட்டோம் அன்புக்குரியவர்களே. நாங்களே உடைத்துவிட்டு இப்படி கடந்து விட்டதே என்று நாங்கள் இப்பொழுது சிந்திக்கிறோம், தள்ளாடுகிறோம் அன்புக்குரியவர்களே. என்ன நிலை? நாங்கள் அல் குர்ஆனுடைய அறிவுக்கு கொடுத்த மதிப்பு என்ன? பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த மதிப்பு என்ன? பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு 2 மணித்தியாலங்கள் தான் அல்லது 2.5 மணித்தியாலங்கள் தான் ஒதுக்கப்பட்ட நேரம், அதிலே ஹஸ்ரத்திடத்திலே போய்த்து நேர பிச்சை வாங்குகிறோம் அன்புக்குரியவர்களே. கொஞ்ச நேரம் அதுல கொஞ்சத்தை கிளாஸுக்கு தாங்களேன், கிளாஸுக்கு போக முடியாது என்று சட்டம் போட்டால் பள்ளிக்கூடத்தில் இருந்து பிள்ளையை விளக்குகின்ற நிலையையும், பேருக்கு வீட்டுக்கு ஒரு ஹஸ்ரத்தை கூப்பிட்டு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஓத வைக்கின்ற ஒரு நிலையை நோக்கி சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே, இப்படியான கசப்பான நிகழ்வுகள் உருவாக மாட்டாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாமளே தான் இந்த வெள்ளம் பாய்ச்சுவதற்கான அணையை நாங்களே தான் உடைத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. மார்க்க வகுப்புகள், மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு பிள்ளைகளை அழைப்பது என்பது மிகவும் கஷ்டமான கடினமான காரியமாக இருக்கிறது. அதற்கான காரணங்கள் ஒன்று. பெற்றோர் மார்க்க வகுப்புகளுக்கு, மார்க்க மஜ்லிஸ்களுக்கு அவர்கள் பொதுபோக்குத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களிடத்திலே ஆர்வமும் உற்சாகமும் அதிலே கலந்து கொள்வதில் அவர்களிடத்திலே ஒரு அலாதியான ஒரு கவனம் இருக்குமாக இருந்தால் பிள்ளைகளிடத்தில் அவைகள் தானாக உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு இப்படியான நிலைமைகள் வருவதற்கான காரணங்களில் ஒன்று, அவன் துடிக்கின்ற அந்த வாலிப பருவத்தை அடைகின்ற பொழுது அவனுக்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பு கிடையாது. பள்ளிவாசலுக்கு அவன் மார்க்க வகுப்புல கலந்து கொள்றதை விட்டு ஜும்மாக்கும் கடைசி நேரத்தில் வாரது, மார்க்க வகுப்புகளை கலந்து கொள்வதை பார்த்து அவனுக்கு பள்ளிக்கே தொடர்பு இல்லை. 10ஆம் வகுப்பாயினா பள்ளியே தொடர்பு இல்லை. இரவு பகலாக வகுப்புகள் என்று அதனோடு அவனுடைய காலம் சென்று விடுகிறது. அவனுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, ஈமான படிக்கிறதுக்கு, அவனுடைய தக்குவாவை பாதுகாத்துக் கொள்றதுக்கான சூழ்நிலைகளை நாங்களே தூர விலக்கிவிட்டு கெட்டுவிட்டான் என்று கை செய்தப்படுவது இவ்வளவு மடத்தனமானது அன்புக்குரியவர்களே. சத்தியமாக சொல்கிறேன், கடந்த வருடம் ஏலவல் எழுதிய மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சியிலே நடந்த ஒரு செய்தி இந்த இடத்திலே நினைத்து சொல்லுவது மிக பொருத்தம் என்று நினைக்கிற அன்புக்குரியவர்களே. தர்பியா முடிந்து அடுத்த நாள் ஜாமத்தில் 2 மணிக்கு ஒரு பிள்ளை 8 பக்கங்களுக்கு கொப்பித்தாளிலே எழுதி அனுப்புகிறான். அந்த மாணவனை குர்ஆனுடைய பயிற்சிக்காக அந்த சந்தர்ப்பத்தில் எடுத்த பொழுது அந்த இடத்திலே ஓதாமல் தப்பித்துக் கொள்வதற்காக அங்கும் இங்கும் தடுமாறிக் கொண்டிருந்தான். எப்படியோ அவரை வரவைத்து ஓத வைத்தோம். பல எழுத்துகள் தெரியாத பரிதாபத்திலே இருக்கிறான். அவர் சொல்லுகிறார், அந்த கடிதத்திலே எழுதுகிறார், சில விடயங்களை நான் சொல்லுகிறேன், சிலரிடத்திலே இதனை தெரிவிக்காதீர்கள், சிலரிடத்திலே தெரிவித்தால் பிரச்சனை இல்லை என்று எழுதுகிறான். ஹஜ்ரத், இந்த நிலையிலே நான் இப்படியான ஒரு பரிதாப நிலையிலே இருக்கிறேன். என்னுடைய நிலை என்ன தெரியுமா? நான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் தஜ்வீது படித்து கிட்டத்தட்ட 1.5 ஜுசுகள் அளவு நான் பாடமாக்கின ஒருவன். இன்றைக்கு நான் ஏலவலை முடித்திருக்கிறேன். எனக்கு சில எழுத்துகள் திட்டமில்லை. தஜ்வீது தெரியாம போறது மட்டுமல்ல, சில எழுத்துகள்
எழுதுவதில் திட்டமில்லாத நிலை அடைந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியும்? அந்த மாணவன் எழுதியிருக்கிறான், என்னை வகுப்பு 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 என்று என்னை ஆசிரியர்களும் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய வீட்டிலையும் என்னை விடாமல் வகுப்பு வகுப்பு என்று அப்படியே அனுப்பி கொண்டு இருந்தார்கள். எனக்கு குர்ஆனை எடுத்து ஓதிக் கொள்வதற்கு இந்த பல வருடங்கள் நான் மொத்தமாக தூரமாகிவிட்டேன். அந்த பரிதாபத்துக்கு தான் நான் அந்த வெட்கத்தை காட்டிக்கொள்ளாமல், அந்த வெட்கத்தினால் அதனை காட்டிக்கொள்ளாமல் தான் மறைந்து கொள்ள பார்த்தேன் என்று எழுதி அனுப்பி அந்த நிலைமைக்கு அவன் சில வழிகாட்டல்களை கேட்டான். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு கட்டத்தை நோக்கி நம்முடைய ஊர் சென்றிருக்கிறது என்றால், எப்படியாக இருந்த நிலைமை இப்படியான ஒரு நிலைமை அடைகிறது என்றிருந்தால், மார்க்கம் தெரியாத இப்படியாப்பட்ட நிலைமைகள் உருவாகுவதற்கும், மாணவர்களிடத்திலே அல்லது வளர்ந்து வருகிறஇடத்திலே இப்படியாப்பட்ட காரணங்கள் வருவதற்கும் மார்க்க கல்வியிலே மார்க்க அறிவை போதிப்பதில், ஈமானை தக்குவாவை போதிப்பதில் நாம் நடந்து கொண்ட அந்த அலட்சிய தன்மையும் அசமந்தத்தனமான போக்கும் தான் அங்கு காரணம் என்பதை நினைவிலே வைத்து இதற்கான நிலையை மாற்றுவதில் நாம் சிந்திக்க வேண்டிய அந்த கடுமையை உணர்ந்து அதற்காக திட்டமிட வேண்டிய அந்த பொறுப்பையும் அந்தந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள் சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நாம் முதலாவது நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று பயங்கரமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நம்முடைய ஈமானை தக்குவாவை பலப்படுத்துகின்ற இப்படியாப்பட்ட சபைகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். குறைந்தது இஷாவுக்கு பின்னால் நடக்கின்ற தொழுகைக்கு 60-70 பேர் வருகிறோம். ஆனால் அந்த 5 நிமிடம் நடைபெறுகின்ற அந்த நபிகளாருடைய அந்த சுன்னாவினுடைய அந்த வாசிப்பிலே அந்த ரியாலு சாலிஹினை கேட்பதற்கு 5 நிமிடம் ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் வரவில்லை என்றிருந்தால், இடம் கொடுக்கவில்லை என்றிருந்தால், நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெருமதியான அந்த தருணத்தை, அதை விட என்னமோ 5 கோடி நஷ்டம் போவதும் அல்லது 5 கோடி லாபத்தை ஈட்டுவதை போன்று அந்த 5 நிமிடங்களை நாங்கள் தவறவிட்டு போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, மார்க்க மஜ்லிஸுகள் என்று வருகின்ற பொழுது அவற்றை புறக்கணிப்பது என்பது ஆபத்தானது. நபிகளாருடைய நபிகளார் ஒரு சபையில் இருக்கிறார்கள், 3 நபர் வருகிறார்கள். ஒருவர் நெருக்கமாக உட்கார்கிறார், இன்னொருவர் தூரமாக உட்கார்கிறார், இன்னொருவர் கண்டும் காணாதவதை போன்று போனார். நபிகளார் மூவரையும் பற்றி சொன்னார்கள். முதலாம் அவர் இந்த மஜ்லிஸிலே நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துக்கு அந்த அடியானை நெருக்கமாக்கி கொண்டார். 2வது நபர் வெட்கப்பட்டு கொண்டார். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொடுப்பதற்கு வெட்கப்படுகிறான். 3வது நபர் மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸை புறக்கணித்து சென்றார். அல்லாஹும் அந்த மனிதனை புறக்கணித்து விட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே நினைவோடு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மார்க்க வகுப்புகள் என்று வருகின்ற பொழுது நாம் முன்னின்று வந்து கலந்து கொள்ள வேண்டும். நாம் பிஸியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய போனை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. பல மணித்தியாரங்கள் நாங்கள் பார்க்கிறோம். தொழில் பிஸி என்று சொல்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழில் பிஸியோடு தான் படித்தார்கள். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தை காக்க வேண்டிய கடமையோடு தான் படித்தார்கள். இன்னொரு சஹாபியோடு தேன் போட்டுக் கொண்டார்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் நபியிடத்திலே நான் தொழிலுக்கு, அடுத்த நாளைக்கு நான் தொழில், நீங்கள் நபியிடத்திலே மாலையில் படித்ததை 2 பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று படித்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் மார்க்கத்தை படிப்பதில் இப்படியான நிலைமைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு வசதிகள் விரிவுபடுத்தப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெண்களையும் மார்க்க வகுப்புகளில் கடந்து கொள்ள வைப்பதில் நாங்கள் கவனக்குறைவு செய்யக்கூடாது. ஒவ்வொரு கணவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. மனைவியை மார்க்கத்தோடு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தை பாதுகாப்பது என்பதில் மனைவி முக்கியமானவர். நம்முடைய மனைவிக்கு சரியான பிஸி என்று சொல்கிறோம், புள்ளேட வேலை என்று சொல்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களை, பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தப்பல்ல. மனைவிக்கு புள்ளையோட நிகழ்ச்சிக்காக ஒரு நிகழ்ச்சி தப்பல்ல. ஊர்ல நடந்த வெட்டிங்காக இருக்கலும் அல்ல இன்னும் ஃபங்க்ஷனாக இருக்கலும் வேற ப்ரோக்ராம்களாக இருக்கலும் கோர்ஸ்களாக இருக்கலும் ஒன்றுமே தப்பல்ல. ஆனா பள்ளியில் ஒரு பயான் நிகழ்ச்சி என்று வந்தா மட்டும் அல்லது ஒரு மார்க்க நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்குது இந்த இடத்துல நடக்கிறண்டா மட்டும் புள்ளையோட வேலைக்குது அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு நொண்டி சாட்டுகள். அன்புக்குரியவர்களே, நொண்டி சாட்டுகள். இந்த சாட்டுகளை வைத்து நாம் நம்முடைய மனைவி ஒழுங்கான மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றிருந்தால் நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்கால மார்க்க நிலை ஆபத்தாக அமைந்துவிடும் என்பதில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய காலத்திலே பெண்கள் போய் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் உங்களிடத்திலே நிறைய மார்க்கம் படித்து போகிறார்கள், எங்களுக்கும் ஒரு டேட் தாருங்கள், நாங்களும் உங்களிடத்திலே வந்து மார்க்கம் படிக்க வேண்டும் என்று வந்து கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பொறுப்பை உணர்ந்து நம்முடைய மனைவிக்கு மார்க்கத்தை கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அன்புக்குரியவர்களே, பிள்ளையை பாதுகாப்பதற்கு இடம் தேடுகிறோம். நாம் பிள்ளையுடைய உள்ளத்திலே சரியான ஈமானையும் தக்குவாவையும் முறையாக விதைத்து விட்டோம்
விட்டோம் என்றிருந்தால், மார்க்க மஜ்லிஸ்கள் பிள்ளைகளுக்கான மார்க்கம் படிப்பதற்காக இருக்கின்ற தருணங்களை சரியாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றிருந்தால், நாம் சிந்திப்பதற்கு வேறொன்றில்லை அன்புக்குரியவர்களே. இதிலே நாங்கள் அசம்பந்தத்தனமாக நடப்பது என்பதுதான் நமக்கு இப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நாம் சமூகத்தில் இப்படியும் பேசுகிறோம், முகம் மூடின பெண் இப்படியான நிலைமையை அடைந்து விட்டால் என்று சொல்கிறோம். நாங்கள் வெளியிலே முகத்தை மூடுவதற்கு முன்னர் முதலாவது உள்ளத்திலே ஈமானை அணிய வேண்டும் அன்புக்குரியவர்களே. உள்ளத்திலே ஈமானை தக்குவாவை அணியாமல் வெளிரங்கத்திலே ஷோகாட்டப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க அறிவை, ஈமானை, தக்குவாவை சரியாக கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக சில விடயங்களை நினைவுபடுத்தி முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிலர் பயானுக்கு வரல என்று கேட்டா, நாங்கள் இன்றைக்கு தானே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று யூடியூப்ல பயான் கேட்கிறோம் என்று சொல்கிறோம். நல்ல விஷயம் அன்புக்குரியவர்களே. ஆனால் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, பள்ளியிலே மார்க்கம் பேசப்படுகின்ற இடத்துக்கு கொடுக்கப்படுகின்ற நபிகளார் வாக்களித்த எந்த சிறப்பும் வீட்டுல கட்டில படுத்துக்கொண்டு யூடியூப்ல பார்க்கிற பயானுக்கு அந்த சிறப்பு கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இரண்டாவது, பல்வேறுபட்ட யாரெல்லாம் இமோஷனாக, யாரெல்லாம் ஆக்ரோஷமாக பேசுகிறார்களோ அவர்களுடைய கண்ட பயானுகளை எல்லாம் கேட்கின்ற நிலைமையை நாம் சமூகத்திலே காணுகிறோம். இதுவும் ஆபத்தானது அன்புக்குரியவர்களே, இதுவும் ஆபத்தானது. இன்னொரு கட்டத்திலே இன்னொரு செய்தியும் இறுதியாக நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நாம் இன்றைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனுடைய சுன்னாவுடைய விளக்கத்தை, தெளிவை தந்து நாம் ஒரு நிலையிலே அவனுடைய அருளுக்கு நெருக்கமாக்கி வைத்திருக்கிறான். இந்த நிலைமையை அடைந்ததன் பின்னர் நாங்கள் அல் குர்ஆனை, சுன்னாவை தூய்மையாக பேசப்படாத சபைகளில் ஏதோ யார் ஆக்ரோஷமாக பேசுகிறார்கள், அந்த இடத்தில் அப்படி ஒரு பயான், நல்ல பயான், அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்பதற்காக நாம் நம்முடைய ஈமானை, தக்வாவை, அல்லாஹ் தந்த தூய்மையான அறிவை பறிகொடுத்து திரும்பவும் வழிகேட்டிலே போய் விழுந்துவிடக் கூடாது என்ற அந்த செய்தியையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மார்க்கத்தை படிக்கின்ற, மார்க்கத்தினுடைய அறிவை தேடுகின்ற விடயத்திலே அசம்பந்தத்தனத்தோடு, பொடுபோக்குத்தனத்தோடு நடந்து கொள்வோம் என்றிருந்தால் நம்மை வழிகேடும், நம்மை விதுகத்துகளும், நம்மை மடத்தனமும் நம்மை தொற்றிக்கொண்டே நாம் இறுதியிலே மீண்டும் அல்லாஹ்விடத்திலே நரகத்துக்குரியவர்களாக மரணிக்கின்ற அந்த நிலைமையை அடைந்துவிடும். எனவே இதிலே கவனமாக இருந்து கொள்வதோடு, ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களும் பள்ளிவாசலிலே உள்ளுக்கு வந்து உட்கார்ந்து மலக்குமார்களோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தையும் அடைந்து கொள்வதற்கு என்றென்று முயற்சி செய்ய வேண்டும். எதனை கேட்டோமோ அது நல்ல விடயங்களை எடுத்து நடக்கின்ற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல நல்லறங்களை ஏற்றுக்கொண்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக. நம் பாவங்கள், நம் பெற்றோர்களுடைய பாவங்கள், நம் உஸ்தாதுமார்கள், ஏனைய முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விமோசனத்தையும் விடிவையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.